அன்னைக்கு அவங்க அக்காவை வந்துட்டு இவங்க வந்து போக்குவரத்துமாய் இருந்திருந்து உறவுகளோட இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பான அவங்களுடைய மரணத்தை வந்து இவங்களே தடுத்திருக்கிறதுக்கு அதிக அளவுல வாய்ப்பு இருக்கு. நல்லது கெட்டது என்னங்கிறத சொல்லி கொடுத்துருந்துருக்கலாம். அதை இவங்க யாருமே செய்யல. அதனாலதே அவன் என்ன செஞ்சுட்டான், முழு சொத்தையும் வலிச்சுட்டு போயிட்டான். அவங்க அக்காவையும் சேர்த்து கொண்டுட்டு முழு சொத்தையும் சேர்த்தே வலிச்சுட்டு போயிட்டான். இப்போ வந்து இவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரி அப்பெல்லாம் ஏன் கேஸ் கொடுக்கல, அப்பெல்லாம் ஏன் வந்துட்டு எதையுமே வந்துட்டு பெருசா எடுத்துக்கல, இப்ப இருக்கிற நாலேஜ் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது இல்லையா? இப்ப அவங்க அக்கா இறக்கும் போது அவருக்கு வந்துட்டு வயசு வந்து 30ன்னு சொல்லி சொல்றாரு. அவங்க அக்காவுக்கு வந்து வயசு 34, அவருக்கு வந்து 30ன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப அவருக்கு கிட்டத்தட்ட 60 வயசு கிட்ட ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்றாரு. எப்படிங்கிறது வயசு வித்தியாசம் தெரியல. ஆனா அவர் அந்த டயத்துல வந்து 30 வயசு. அவங்க இறந்த காலகட்டத்துல நம்மளே யோசிச்சு பாருங்க. இப்பதான் இந்த இன்டர்நெட் ஒரு கல்வி அறிவோ இருந்தாலும் சரி, மத்த எல்லா விஷயமா இருந்தாலும் சரி அதிக அளவுல வந்து இருக்கு. ஆனா உணர்வுகள்ங்கிறது அப்படி அப்படியே தானே இருந்திருந்திருக்கும். சட்டங்கள் என்னங்கிறது தெரியல, அதை எப்படி மூவ் பண்ணி கொண்டு போறது தெரியல, கையில காசு இல்ல, எப்படி வச்சு இது பண்ணுவீங்க? எல்லாமே அங்க அவங்க அக்கா கிட்டே லாக் ஆகி நிக்குது. அவங்க அக்காவோட சொத்துக்கள் எல்லாமே ராதாகிருஷ்ணன் லாக் ஆகிக்கிட்ட நிக்குது. அப்படிங்கும்போது எந்த ஒரு விஷயத்த வச்சு வந்து நீங்க வந்து அவங்க வந்து நாங்க வந்து அவங்க வந்து கேஸ் போட முடியும்? எதுவுமே முடியல. அவன் இந்த வார்த்தை சொல்லி எங்களை காயப்படுத்தி வெளியில அனுப்பிச்ச உடனே நாங்க மூச்சு திணறி நாங்க நின்னோமே தவிர, தொலைஞ்சு இந்த இடத்துல நின்று நம்ம அசிங்கப்பட வேணாம்னு சொல்லிட்டு நாங்க இந்த இடத்த விட்டு வெளியேறணும்னு நினைச்சேனே தவிர அந்த இடத்துல இல்ல. ஆனா இப்ப தோணுது, இவ்வளவு தூரம் நாங்க கஷ்டப்படும் போது தோணுது அவன் மேல கேஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து ஹைதராபாத்ல இருக்கிறதா சொல்றாங்க, சென்னையில் இருக்கிறதா சொல்றாங்க, அங்க இருக்கிறதா சொல்றாங்க, பார்த்ததா சொல்றாங்க. அவன் எங்க இருக்காங்கிறது தெளிவான முறையில தெரியல. ஆனா என்னைக்காக இருந்தாலும் அவனை நாங்க பார்க்கும் பொழுது அவன் அட்ரஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில் அவன் மேல கேஸ் போடலாம். அட்ரஸ் இருந்தா கண்டிப்பான முறையில கேஸ் போடலாம்னு சொல்லி இவர் சொல்றாரு. ஆனா இவங்க கிட்ட இப்போதைக்கு எந்த பணமும் இல்லை, எந்த இதுவும் கிடையாது. இருந்த பழைய வீடை வந்து வித்துட்டு இப்ப வந்து நாங்க வாடகை வீட்டுல தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை அவங்க அக்காவுக்கு வந்துட்டு அந்த டயத்துல சரி அவங்க இருக்கிறதுக்கு வந்துட்டு வீடு இருக்குல்ல அப்படின்ற ஒரு அளவுக்கு கூட இருந்திருந்திருக்கலாம். அதனால அவங்க ஃபேமிலி வந்து அவங்க வந்து கட்டுக்கிராம கூட இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு ரீசனபிள் அவங்க கிட்ட, அது சுக்ஸ்மிதா கிட்ட கேட்டா மட்டும்தான் அது தெரியும். ஏன்னா ரீசனபிளுக்காக வந்து அவங்க குடும்பத்தோட வந்து அவங்க போய் வந்து ஒன்னா இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அப்பதான் தெரியும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் போய் வர முடியாத ஒரு சுச்சுவேஷனும் இருக்கு. அண்ட் ஃபோன் கான்டாக்டுங்கிறது அதிக அளவுல வந்துட்டு இப்ப இருக்கிற நம்ம எல்லாரோட கைகள்லயும் மொபைல் வந்துருச்சு. அவங்க கிட்ட அந்த அளவுக்குலாம் இருந்திருந்திருக்காது. டெலிஃபோன் மட்டும்தான். இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருந்திருந்திருக்கலாம். ஆனா இருந்தாலும் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, நம்ம கூட இருக்கிற நம்ம உறவுகள் வந்து நம்ம பெத்த பிள்ளைங்க மேலேயோ இல்ல கூட பிறந்தவங்க நம்பிக்கை வைக்கல அப்படின்னா மத்த யாருமே நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில என்ன செய்யறாங்க, மத்தவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இப்ப இருக்கிற அம்மாக்களுக்கு நான் பெஸ்டா ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். உங்க பொண்ணுங்களோ உங்க பசங்களோ என்ன பண்றாங்கிறத ஃபர்ஸ்ட் நல்லா கவனமா கேளுங்க. அவங்களோட ஃபீலிங்ஸை ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்களோட வழிகளை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தவன் சொல்றாங்கிறத அவங்கள்ட்ட கேட்காதீங்க. அடுத்தவன் என்ன சொல்றானோ அதை வந்து நம்ம பிள்ளைங்க கிட்ட நம்ம தாங்க மனசு விட்டு பேசணும். அவங்களோட உள்ளங்கள்ல என்ன இருக்கு, என்ன சிந்தனை இருக்கு, அது சரியா தவறாங்கிறத எடுத்து சொல்ற இடத்துல தாயும் உடன் பிறந்தவர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், கௌரவம் மண்ணாங்கட்டியை பாக்குறோம். என்னது கௌரவம் மண்ணாங்கட்டி? என்னமோ இவங்க வந்து ஜார்ஜ் புஷ் பரம்பரையில இருந்து வந்த மாதிரியும் டாடா பிர்லா பரம்பரையில இருந்து வந்த மாதிரி இப்படி கௌரவத்துக்கு அவன்ட்டு என்ன செய்யறாங்க, அவங்களுடைய அவங்க செய்யறது தவறோ சரியோ எதுவாக இருந்தாலும் அந்த புரிதலோட ஒண்ணு அவங்களோட உறுதுணையா நிக்கணும். இல்ல அப்படின்னா அந்த உறுதுணையை விட்டுட்டு அவங்க நல்வழி காட்டி விடணும். அதை கிடையாது. அதுக்கப்புறம் மரணத்திற்கு பின்னாடி போய் அவங்க கிட்ட போய் நிக்கிறதுனாலயோ அழுகிறதுனாலயோ ஒரு பிரயோஜனம் மண்ணாங்கட்டியுமே கிடையாது. இன்னைக்கு நான் சொல்றேன், மேக்சிமம் என்னோட லைஃப்ல நடக்கிறது அதுதான். நான் என்னோட பர்சனலை வந்துட்டு இதில் வெளிவிடுறதுக்கு வந்து நான் இது பண்ணல. பணத்திற்காக அனுபவித்து விட்டு அவர்களை விட்டு சென்று விட்டு அதுக்கப்புறம் கடைசி காலங்களில் யோசிச்சு அழுகிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமுமே கிடையாது. அதற்கு முன்பாகவே அதை சரி பண்ணிக்கூடக்கூடிய ஒரு திராணி இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா காலங்கள் எவ்வளவோ சீக்கிரம் அந்த மரணத்தின் போது அழுகிறதுனாலயோ எல்லாம் போறதுனாலயோ எல்லாம் ஒண்ணுக்கும் இல்லாம போறதுனாலயோ நம்ம சேர்த்து வச்ச இன்க்ளூடிங் ஒரு சின்ன குட்டி பேப்பர்னாலும் சரி, என்னது ஒரு குட்டி பேப்பர்னாலும் சரி, ஐயோ இது நம்ம இவ்வளவு நாள் சேகரிச்சு வச்சிருந்தோம் ஆனா இதை பாதுகாக்கிறதுக்கு அதுக்கப்புறம் யாருமே இல்லையே நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அது யார் பாதுகாப்பாக வச்சிருப்பாங்களோ அவங்க கிட்ட முதல்ல இருக்கிறதுக்கான ஒரு வழிவகைகளை நீங்க உருவாக்கணும். அதை நம்ம வந்து மேக்சிமம் வந்து செய்யறது கிடையாது. ஏதோ அந்த அவன் மேல ஒரு கெட்ட பேர் வந்துருச்சு அதனால வந்து அவனை தூக்கி போட்டு போயிருவோம், மதிப்பு போயிருமா, என்னதே மதிப்பு போயிருமா, நீ பெத்த பிள்ளை தானே, ஒரு லைஃப்ல ஒரு விஷயம் நடக்காம இருந்திருக்குமா, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து பேரண்ட்டுக்கு வந்து யாரும் யோசிக்கிறது கிடையாது. அண்ணன் தம்பிகளோ யாரும் வந்துட்டு யோசிக்கிறதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் செஞ்சுதான் சில்க் ஸ்மிதாவோட வாழ்க்கை வந்துட்டு டோட்டலா
காலி ஆயிருச்சு. இப்போ வந்துட்டு இப்போ இருக்கிற காலகட்டங்களில் வந்து கொஞ்சம் யோசித்து பாருங்க, பசங்கள் எல்லாம் சில்க் ஸ்மிதாவை விருப்பப்படுறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? அவங்க அப்போ நடிச்சப்போ வந்துட்டு சில்க் ஸ்மிதாவை விருப்பப்பட்டதுக்கு காரணம் அவங்களுடைய உடல். ஆனால் இப்போ சில்க் ஸ்மிதாவை விருப்பப்படுறதுக்கு என்ன? அவங்களுடைய குணம் மட்டும்தான். அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு பேசப்படுகிற அவங்களோட நல்ல குணங்கள் மட்டும்தான் இப்போ வரைக்கும் அவங்கள வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து மதிப்போட வைக்கப்படுதுங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ வரைக்கும் சில்க் ஸ்மிதாவோட படங்கள் வந்து வைரல் ஆகிக்கிட்டு தான் இருக்கு. அவங்க இருந்த பின்னும் அவர்களுடைய மக்களுடைய மனசுல வந்துட்டு இந்த அளவுக்கு நிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய நல்ல குணம். இப்படி சீட் பண்ணிட்டாங்க, அவங்களை ஏமாத்திட்டாங்க, அன்புனால அடிச்சுட்டாங்க, அன்பை வச்சு அவங்க வந்து உணவுலாமாக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் இருக்கிற பசங்கள் கூட இன்னும் யோசிக்கிறாங்க. இன்க்ளூடிங் மீ, நானுமே அவங்கள அதிக அளவில் நான் நேசிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்களுடைய குணம் மட்டும்தான். அவங்களோட நடிப்பை பார்க்கல. நடிப்பு வந்து ஒருத்தவங்களை வந்துட்டு நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கறத தீர்மானிச்சிடாது. அவங்கள வந்து புரிதல்காரங்க, அவங்களோட புரிதல் இருக்கு பாருங்க, அவங்க மேல வச்சுக்கிற புரிதல். எப்பொருள் யார் யார் வாய்க்கு ஏற்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு எதுக்கு சொல்லியிருக்காங்க திருவள்ளுவர்? சொல்லுங்க. எப்பொருள் யார் யார் வாய்க்கு ஏற்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு ஏன் சொன்னாரு? இதுக்காண்டி ஒரே ஒரு விஷயத்துக்காண்டி மட்டும் தான் சொன்னார். இந்த ஒரு விஷயத்துக்காண்டி மட்டும் தான் சொன்னார். மெயினாக இந்த இடத்துல நான் சொல்ல வர்ற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தயவு செய்து அன்பு யார் மேலே வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து தெளிவாக பெண்கள் இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்கான தான். அது நம்ம நட்பு ரீதியாக இருந்தாலும் சரி, நம்ம குடும்ப ரீதியாக இருந்தாலும் சரி, அதே போல் நம்ம காதல் ரீதியாக இருந்தாலும் சரி, ஒருத்தவங்க மேலே நம்ம வைக்கக்கூடிய அன்புங்கிறது எப்படிப்பட்டது அப்படிங்கிறது வந்து நம்மளால தான் வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கிறணும். ஏன்னா இப்போ இருக்கிற பெண்ணுகள் எல்லாம் வந்துட்டு அதிக அளவில் ஸ்மார்ட்டாக இருக்காங்க. ஆனால் கிராமப்புறங்கள்ல இருந்து வந்த பெண்களாக இருந்தாலும் சரி, சிட்டிக்குள்ளே இருக்கிற ஒரு சில பெண்கள் வந்துட்டு என்ன தெரியுமா பண்றாங்க? உலகம் என்ன, நமக்கு என்ன நோக்கத்தோட பழகுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம யாருமே புரிதல் இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு புரிதலான ஒரு வாழ்க்கையை நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, எப்படி புரிதல் அப்படின்னா, இவன் இல்லைன்னா என்ன, இவன் இல்லைன்னா என்ன, இந்த குடும்பம் இல்லைன்னா என்ன, இவங்க நம்ம கூட இல்லைன்னா என்ன, நம்மளுடைய பாத்துக்கிற முடியும்னு ஒரு தைரியமா இருக்கிற பொண்ணு என்ன தெரியுமா பண்ணும்? இருந்தா இரு, இல்லைன்னா போயிட்டே இருன்ற அளவுக்கு அவங்களோட மைண்ட் செட் என்ன செய்யும்? உருவாக்கிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை சில்க் ஸ்மிதா உருவாக்கி இருந்தாங்க அப்படின்னா அவனை என்னைக்கும் வெளியில துரத்தி இருந்திருப்பாங்க. அவங்க வாழ்க்கை இன்னைக்கு வரைக்கும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க அவங்களுடைய. ஆனா அப்படி இருந்திருந்தா உண்மையிலே அவங்களுடைய நல்ல குணங்கள் கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருந்திருக்கு. அவங்க இறப்பின் மூலமா தான் அவங்க நல்ல குணங்களை வந்து நம்ம அதிக அளவுல தெரிஞ்சுக்கிட்டோம். மெயினா ஒரு விஷயம் என்னன்னா, நம்பிக்கை துரோகத்துக்குள்ள வந்துட்டு உள்ள போயிடாதீங்க. பணத்துக்காக நம்ம கிட்ட அதிக அளவுல பழகுற உறவுகள் தான் அதிக அளவுல அதிகம். அது தாயாக இருந்தாலும் சரி, அக்கா தங்கச்சிகளா இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாவனும் ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்மளை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வழி வகைகளை தான் தேடிக்கிறானே தவிர நம்ம நன்மையை பத்தி கருதுற எந்த ஜென்மமுமே இந்த காலகட்டத்துல இல்லை. 100% நான் சொல்லுவேன். நான் அப்படிதான் இருக்கேன், நீ இப்படித்தான் இருக்கேன், நோ வே. நான் அடிச்சு சொல்றேன், இன்னைக்கு உங்ககிட்ட ஏதோ ஒரு ஆதாயம் தேவைப்படுது, அந்த ஒரு விஷயத்துக்காண்டி மட்டும் தான் உங்ககிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த ஒரு விஷயத்தை தாண்டி நீங்க அவங்க கிட்ட என்ன எந்த அளவுக்கு லிமிடேஷன் வைக்கணுமோ அதை வச்சுக்கோங்க. அவங்களால இந்த விஷயம் செய்ய முடியாதா, அவங்களால ஏற்பாடு பண்ணிக்கிற முடியாதா, நம்ம ஏன் செய்யணும்? நமக்கு பிள்ளைகளுக்கு வேணும், நம்மளுடைய சொந்த பந்தங்களுக்காக நம்ம பிள்ளைகளோட வாழ்க்கையை வந்துட்டு கெடுத்துடக்கூடாதுன்னு நினைக்கணும். அதே மாதிரி பெற்றோர்களா இருந்தாலும் நல்ல பெற்றோர்கள் வந்துட்டு என்ன தெரியுமா செய்வாங்க? தான் பிள்ளைங்கிட்ட என்ன மைனஸ் இருக்குன்னு கேட்டு அதை திருத்துறக்கான வழியை தான் பார்ப்பாங்க. போகுது தருதலை என்னமும் செய்து கைகளை விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட தாய்களை நான் தெரியுமா சொல்றேன். அந்த மாதிரி சீப்பான ஒரு கேரக்டர் எங்கேயுமே கிடையாதுன்னு சொல்லுவேன் நான். செல்ஃபிஷான அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எங்கேயுமே வந்துட்டு இந்த உலகத்துல வந்து இருக்கவே முடியாது. அந்த மாதிரி தாய்மார்களோ தகப்பன்மார்களோ அதிக அளவில் இருப்பாங்க. அடுத்தவன் பேசுறான், செய்யறான், வைக்கிறான், நீங்க வந்துட்டு அவன் நல்லவன் செஞ்சாலும் வச்சாலும் உனக்கு செல வைக்க போறது கிடையாது. அந்த பொண்ணு செத்தாலும் உனக்கு செல வைக்க போறது கிடையாது. அந்த பையன் செத்தாலும் உனக்கு செல வைக்க போறது கிடையாது. உனைய தூத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நீ உன்னை அங்கிட்டு முன்னாடி போக விடு, உங்ககிட்ட நல்லா பேசிட்டு முன்னாடி போக விட்டு பின்னாடி கேவலமா தான் பேசுவாங்க. அதனால என்ன சொல்றேன், சில்க் ஸ்மிதாவோ போல அவர்களுடைய உறவுகள் தள்ளி வச்சது மாதிரி இருக்காம நீங்க அவங்க பெற்றோர்கள் வந்துட்டு அவங்க குழந்தைகளோட மனம் விட்டு பேசுங்க, சொல்யூஷனை உருவாக்குங்க, அவங்க வாழ்க்கையை வந்து மாத்தி கொடுங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம்.